உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் அபார்ஷன் பண்ண போன விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. நேத்துக்கு அவங்க இந்த ஃபங்க்ஷனை பண்ணது என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, அவங்க குடும்ப வாரிசைய வயித்துல வளருதுன்னு எல்லாருக்கும் சொல்றதுக்காகவா. சரி, அத சொல்றதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? அப்பதான் இனிமே நான் அபார்ஷன் பண்ணணும்னு நினைச்சாலும் இல்ல பண்ண போனாலும் என்னால பண்ண முடியாதான். சி, ஒரு ஆள் இவ்ளோ சீப்பாலாம் யோசிப்பாங்களாடி? நான் சொல்லும் போதே உனக்கு இப்படி இருக்கே, நான் இதெல்லாம் நேரடியா கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மா, இந்த விஷயத்த அவங்க கிட்ட யார் சொல்லிருப்பா? வேற யாரு? எல்லாம் ஆதிதான் சொல்லிருப்பாரு. ஆதியா? அன்னைக்கு கூட நீ என்ன சொன்ன? பவித்ராவை லவ் பண்ண ஆகாஷ்ல இருந்து பாட்டி போடுற பாக்கு வரைக்கும் எல்லாத்தையும் சொன்னாருன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னல. அதெல்லாம் சொன்னவர் இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரா? பாரதி, ஒரு நிமிஷம் இரு. ஆதி கண்டிப்பா இதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாரு. ஓடி, அவரை பத்தி எனக்கு தெரியும். அவங்க அம்மான்னு வந்துட்டா எதை பத்தியும் யோசிக்க மாட்டாரு, யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டாரு. ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஆதி இத பத்திலாம் சொல்லிதான் அம்மாவை வர வைக்கணும்னு என்ன இருக்கு? இப்போ இப்படி வர வச்சவரு அன்னைக்கு அவங்க வரத்துக்கு உன்கிட்ட ஏன்டி பெர்மிஷன் கேட்கணும்? அவர் அன்னைக்கும் இதே மாதிரி இவங்களை கிளம்பி வான்னு சொல்லிருக்கலாம்ல. அப்போ அவர் இதை சொல்லிருக்க மாட்டாருன்னு நீ நினைக்கிறியா? ஏய், நான் அப்படி நினைக்கலாம் இல்லடி. ஆதி அப்படி சொல்லிருக்க மாட்டாருன்னு தான் சொல்றேன். உங்களுக்கு நான் சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. தமிழே, அம்மாடி தமிழே. தாத்தா, என்ன தாத்தா? வா தாய், வா, இப்படி வந்து உட்காரு, வா. அதா, அன்னைக்கு உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எதுக்காக சண்டை வந்துச்சு? இன்னைக்கு தாத்தா? அன்னைக்கு நீ உனக்கு தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்ன அன்னைக்கு, அதனால சண்டை வந்துச்சே, அத சொல்றேன். அன்னைக்கா? ஆமா, அன்னைக்கு என்னோட பொம்மைய தம்பின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தேன்னா அது அப்பா பக்கத்துல படுக்க வச்சதுனால எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால நான் தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்னேன். ஆனா ஆண்டாளத்தை சொன்னதும் சரி, நீ தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்ன. ஆமா தாத்தா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். சரிதா, நீ போய் விளையாடு போ. சரி தாத்தா. பாத்தீங்களாமா, இந்த குழந்தை மேலதான் உங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. வளர்ப்பு எப்படி? உங்க மருமகளுக்கு எங்க இன்னொரு குழந்தை வந்து புட்டா சொத்தெல்லாம் தமிழுக்கு கிடைக்காம போயிடுமோன்ட்டு ஒரு பயம். அத கருவை கலைக்கணும்னு நினைச்சிருக்கா. சார், இன்னையிலிருந்து நீங்களும் நானும் ஒன்னும் பண்ண வேண்டாம். அம்புட்டத்தையும் உங்க அக்காவே பண்ணி போடுவாங்க. யோ, என்னையா சொல்ற? ஆமாங்க சார், உங்க அக்காவுக்குள்ள இப்படி ஒரு அக்கா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். நான் கூட அந்த பாரதி மக மேல இம்புட்டு கோவப்பட்டது கிடையாது. ஆனா உங்க அக்கா சார், அது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அது ஏதாவது செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி நீ என்ன செஞ்ச? சார், நான் என்னத்தை பெருசா பண்ணி போட்டேன்? நான் வந்து உங்க அக்கா கிட்ட ஆதிக்கு பிறக்க போற குழந்தை முக்கியமா இல்ல வேற எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த குழந்தைய ஆதி குழந்தையா பாக்குறது முக்கியமான்னு ஒரு சின்னதா ஒரு நியாயமான கேள்வி கேட்டேன். அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஆதிக்கு பிறக்க போற குழந்தை தான் என்னோட உண்மையான வாரிசு, அதனால எனக்கு அதுதான் முக்கியம். இந்த குழந்தையெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி போட்டாங்க. யோ, நீ என்னை விட மோசமானவனா இருப்ப போல இருக்க. சார், ரொம்ப புகழாதீங்க சார், வெக்கமா வருது சார். எனக்கு வேற வெக்கம் வருதா? சார், ஆனா ஒண்ணு சார், உங்க அக்காவை அம்புடி சாதாரணமா நினைச்சிடக்கூடாது சார். அவங்க திடீர்னு பாசமா மாறினாலும் மாறிடுவாங்க போல் இருக்கு சார். ஆனா நாம இப்ப இருக்கிற இதே சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்கள மாறாம மட்டும் பாத்துக்கணும். அதுதான் சார் இப்ப என்னோட முதல் வேலையே. அப்போ அடுத்த வேலை என்னையா? அட என்ன சார், இப்படி ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டீங்க.
அந்த ஆதியோட நிம்மதியை கெடுக்கிறது தானே என்னோட முழு நேர வேலையா நான் வச்சிருக்கேன். ஆ. இப்போ அந்த பையன் ஊருக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வரும்போது இங்க ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கும் சார். அவன் பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய புயலே அடிச்சு அக்கா பிரிச்சு வச்சிருக்கும். இது அந்த அழகர் பயலோட அம்மா காரி தானே? சரிடா, நீ போ, நான் பின்னாலேயே வரேன். சரிண்ணே. சம்மதிமா சம்மதிமா சம்மதிமா, கொஞ்சம் நில்லுங்க. கூப்பிட்டுட்டே இருக்கேன், கண்டுக்காம போறீங்க. என்ன கண்டுக்கணும்? உங்களுக்கு எனக்கும் என்னங்க இருக்கு? என்ன சம்மதிமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்க மகன் செஞ்ச காரியத்தினால இன்னும் எங்க குடும்பம் குனிஞ்ச தலை நிமிராம இருக்கு. தோட்டம் துறவுக்கு எவ்வளையாவது வேலைக்கு கூப்பிட்டா கூட ஒருத்தையும் வரமாட்டேங்கிறா. அப்படியே வந்தாலும் அங்க வந்து எங்க குடும்ப கதையை தான் பேசிட்டு இருக்காளுங்க. ரொம்ப அசிங்கமா போகுது. சம்மதிமா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. உப்ப தின்னவங்களுக்கு ஊறுகாய் கிடைச்சா சும்மாவா இருப்பாங்க? ஊருன்னா அப்படித்தான் இருக்கும். அதுக்காக நமக்கு பிறந்த பிள்ளைங்க நமக்கு பிறக்கலன்னு ஆயிருமா? சம்மதிமா, உங்களை மாதிரி தான் நானும் வீராப்பா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னத்த பண்றது, நானே என் பொண்ணு வாழ்க்கையும் மருமக வாழ்க்கையும் கெடுத்ததா ஆயிடக்கூடாதுல்ல. அதான் என்னையே நான் மாத்திக்கிட்டேன். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? சம்மதியம்மா, உங்க கோபம் நியாயமானது. உங்க கோபமெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா உங்க மவன் உங்களை நினைச்சு நினைச்சு எம்புட்டு ஏங்கி போயிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒன்னும் சும்மா சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு துடிச்சிட்டு இருக்காப்ல. அன்னைக்கு தீபாவளிக்கு கூட உங்களுக்காக புடவை எடுத்து கொண்டு வந்து வச்சுப்புட்டு அதை அவர் கொடுக்க முடியாம தவிச்ச தவிப்பு இருக்கு. அதை பார்த்தப்ப எனக்கே கண்ணு கலங்கிருச்சுங்க. பாவம் சம்பந்தியமா அவரு. நான் மட்டும் என்ன, என் மகன் இல்லாம நிம்மதியாவா இருக்கேன்? அவனை நினைச்சு நான் அழுகாத நாளே இல்லை. என் புருஷனை மீறி அங்க ஒன்னும் நடக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே என் மகன் உதவாக்காரதான். அவர்கிட்ட போய் என்னங்க பேசுறது? ஐயோ சம்மதியம்மா, உங்க மகன் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ மதுரையிலேயே சொந்தமா துணி கடை வைக்க போறாரு. துணி கடைனா சும்மா பொட்டி கடை மாதிரி நினைக்காதீங்க. மதுரையிலேயே பெரிய துணி கடை வைக்க போறாரு. அவன் கடத்தா இருந்தா என்ன, வேற என்ன பண்ணா எனக்கு என்ன? அவன் திரும்ப வந்தாலும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிற மாதிரி இல்ல. என்ன சம்மந்தியம்மா, பெரியவங்க நீங்க, நீங்களே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? சம்மந்தியம்மா, பொண்ணை பெத்தவன் நான். என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கறேன். என் மவ வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பிரச்சனையே உங்க மகதாங்க. அன்னைக்கு என் புருஷன் உங்க வீட்டுக்கு வந்தப்போ அவர் மேல காஃபியை ஊத்தி இருக்கா. 2வது தடவை வந்தப்பவும் அவர் அவமானப்படுத்தி பேசியிருக்கா. அப்படிப்பட்டவளை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்மந்தியம்மா. அவன் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. இல்லங்க, இதெல்லாம் சரியா வராது. சம்மந்தியம்மா, நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்க. ஒரே ஒரு நாள் எங்க கூட இருந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என் மக இருக்கலன்னா அப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.